கோசரம் நாங்கள் இது படலை. ஆனால் நான் என்ன சொன்னேன், எங்கேயுமே போகல. ஆனால் பாஸ் ஒரே வார்த்தை சொன்னார், திரும்ப வரும்ன்றது. அன்றைக்கி மணி ஒரு 8 மணிக்கு சொன்னார் சாயந்தரம். மறுநாள் காலையில் தண்ணியில் இருக்குது, விஷம் பரவினிக்குது, சீக்கிரமாக அது போல் இந்த பொறுத்துன்னு செலுத்தினார். அந்த பொறுத்துன்னு சொல்லிவிட்டு அது மேலே பட்டு பார்த்தாக்கா 9 மணி இலக்கெல்லாம் எங்களுக்கு தகவல் வந்தது. இது மாதிரி ஜிஎஸ்க்கு போல் அனுப்பிச்சுன்னுக்கிறாங்க, எட்டுன்னு போயிட்டு அந்த ஊர் ஜன சேர்த்து பார்த்துன்னு இருக்குது. அப்போ நாங்கள் போய் ஜிஎஸ்லேருந்து ஃபோன் பண்ணோம். சரி, உடனடியாக நீங்கள் ஜிஎஸ்சில் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ பாருங்கள் பிரதர் ஆன்ட்டு அவர் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை, முழு பல விசுவாசத்தோடு நாங்கள் இது போல் இந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லை ஆனார். அந்த நைட்டு கூட கம்ப்ளைண்ட்டு கொடுன்னாரு. சரி, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க பிரதர் பார்க்கலாம் ஆனார். நாங்கள் அது மேலே கூட எங்களுக்கு கம்ப்ளைண்ட் மேலே கூட நம்பிக்கை கிடையாது. பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் இது போல் கீழ்ப்படுவோம். அது திரும்பவும் வரும்னாக்கா அது திரும்ப வந்து தான் ஆகும். குழந்தைன்னு நாங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் விசுவாசத்தினால திரும்ப ஆண்டவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு தான் தெரியும், அது நம்மளுக்கு தெரியாதுன்றத நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம். சோத்திரம் ஆண்டவருக்கு. சொல்லுங்கள். என்னுடைய மகளை ஆண்டவர் சுகமாக நல்ல மாதிரியாக காப்பாற்றி கொடுத்ததற்கு ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ஹல்லேலூயா. நீங்கள் உட்காருங்க, போங்க. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணவாரி எந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணவாரி எந்த நடத்திடுவார். ஸ்வஸ்தத்தை கட்டளையிடுகிற ஹர்ச்சமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டு. பொல்லாத ஆவிகளை சுட்டரிக்கிறதே விடுவிக்கிறேன். அல்லேலூயா. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஒரு குழந்தை காணா போனால் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க இல்லையா? அப்படி தானே? அது ஸ்கூலுக்கு போன பிள்ளை வரலன்னா எல்லாருக்கும் பயங்கரமான சந்தேகங்கள் வரும் இல்லை? அப்படி தானே? எனக்கு அதே சந்தேகம் தான் வந்தது மாமிசத்தில். ஏதாவது லவ்வு கவ்வு, ஐயோ சின்ன குழந்தைன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, திரும்பி வருவா. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை சொன்னால் அதில் மதுரம் தடவப்பட்டிருக்கிறது. அவருடைய வேணுடைய வார்த்தை வசனத்தில் என்ன இருக்குது? மதுரம். மதுரம்னா பாயாசம். அல்லேலூயா.
மிகப்பெரிய ருசியுள்ள பதார்த்தம் எது? பாயசம்தான். அதனால தான் நம்ம நக்கி குடிப்போம். கல்யாண வீட்டில் போனால் என்ன பண்ணுவோம்? கொரிய குடிப்போம், நக்கி தான் குடிப்போம். அல்லேலூயா. அவர் வார்த்தை சொன்னார், அதை அவர்கள் விசுவசித்தார்கள். காலையில் நைட்டு வரல, பிள்ளை ஃபுல்லாக வரல, விடிய காலம் ஃபோன் வருது. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணிக்குள்ளே கிடக்கிறா விஷப்பாம்புகள் உடனே பிரார்த்தனை செலுத்த டைம் கொடுக்கல. அதான் இந்த ஊழியம். கையை தட்டுங்க. டைம் கொடுக்குற ஊழியம், தவணை முறை ஊழியெல்லாம் இது கிடையாது. ஒருத்தனை ஒரு நிறைவேற்றிய பிள்ளை வீட்டுக்கு வருவா ஜீவனோட. அல்லேலூயா. அவங்க எங்கே ஓடுனாங்கன்னு தெரியாது. சொல்லி முடியும்னா பொருத்தனை வந்து சேர்ந்துச்சு. அப்புறம் ஆண்டவர் பார்த்தா சும்மா இருப்பாரா? வீட்டு ஓனர் வீட்டில், நில ஓனர் வீட்டிலே இருந்திருப்பார்ல, அவரை தட்டி எழுப்பார், உங்கள் கிணத்து பக்கம் போயான்னு. அங்கே போனால் ஒரு பிள்ளைக்கு சத்தம் கேட்குது, ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுற சத்தம். அல்லேலூயா. எட்டி பார்த்தா பாம்புகள் மத்தியில் தண்ணீரில் பைப்பை தொங்கிக்கிட்டு நிற்கிறா. ஒரு இரவு, அது மழைக்காலம். அப்பொழுது மழைக்காலம் தானே பிரதர்? அது எங்கள் ஊரில் மழை, உங்கள் ஊரில் அன்னைக்கு விட்டு போயிங்க. ஒரு சிறு பிள்ளை சாயங்காலம் மத்தியானம் போனால் என்ன சாப்பிடும்? ஒரு 2 இட்லி சாப்பிடும். இல்லை, சின்ன டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக கொண்டு போய் கொஞ்சமாக சாப்பிடும். ஈவினிங்னா பசிச்சிரும், நைட்டுன்னா தளர்ந்துடும். இரவும் பகலும் பயத்தோட திகிலோட கலக்கத்தோட கிணத்துக்குள்ளே கடந்து அவ கூப்பிட்டா பாருங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டா வருவார். அவர்தான் நம்முடைய தெய்வம். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பார், சிங்கக்கேவியோ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். ஹல்லேலூயா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிற ஒரே தெய்வம் நம்ம தெய்வம் தான். ஹல்லேலூயா. பிள்ளைங்க வா, கம், யூ கம். கிணத்துக்குள்ளே என்னெல்லாம் இருந்தது? பாம்பு நிறைய இருந்தது. பாம்பு நிறைய இருந்ததா? ஒன்றும் கடிக்கலையா? கடிச்சது. எத்தனை பாம்பு கடிச்சது? 4-5 பாம்பு கடிச்சது. 4-5 பாம்பு கடிச்சது. கையை தட்டுங்க. ஒரு கிணத்துல தண்ணி, அதில் இந்த பாப்பா விழுந்து கிடக்குது, சாத்தான் கொண்டு போட்டுட்டான். அல்லேலூயா. 4-5 பாம்பு ஒரு ராத்திரி முழுக்க, ஈவினிங் முதற்கொண்டு விடிய காலம் வரைக்கும் கிணத்துல இருந்தவள் 4-5 பாம்பை கடிச்ச பிறகு அவள் கூப்பிட்ட இயேசு, அல்லேலூயா, உயிரோட கொண்டு நிறுத்தி இருக்கிறார். தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் உற்சாகமா கையை தட்டலாமா? அல்லேலூயா. சரி, குட்டி பாம்பா വലിയ பாம்பா? பெரிய பாம்பு. பெரிய பாம்பு. பாம்பு பக்கத்தில் வந்தாலே பாய்ந்து செத்துருவோம். பிள்ளை, உனக்கு பயமே வரலையா? பயம் வரலையா? பாம்பை பார்த்து பயம் வரலையா? அப்பா கூப்பிட்டேன், ஏசப்பா. ஏசப்பா கூப்பிட்டா சத்தமா? அல்லேலூயா. அப்ப இயேசுவை கூப்பிட்டா பயம் போகும். அல்லேலூயா. கிணத்தடி ராத்திரி தண்ணி எந்த அளவு இருந்தது? நிறைய இருந்தது. தண்ணி நிறைய இருந்தது. உன் மேலே இருந்ததா கீழே இருந்ததா? உன் மேலேயே இருந்திருக்கு. பாருங்களேன் உற்சாகமா. அல்லேலூயா. அவன் இந்த பிள்ளையை விட அதிகமா தண்ணி. ஆனா பிள்ளை சுமார் 18 மணி நேரம் பைப்பை பிடிச்சி தொங்கிட்டு நின்று இருக்கிறா. பாருங்க, 4 பாம்பு கடிச்சிருக்கு. 4 தான் கடிச்சுதா? எப்படி? 4-5 கூட கடிச்சிருக்கு. 4-5 கூட கடிச்சுது. அல்லேலூயா. இத்தனை பாம்புகள் கடித்தும் தேவனாகிய கர்த்தர் அவளை உயிரோட கொண்டு ஜீவ ஒளியில சேர்த்திருக்காருன்னு சொன்னா, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவே தவிர வேறு தெய்வம் இல்லை, 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 இல்லை. நானே கர்த்தர், என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும். ஆமென். அல்லேலூயா.
இந்த மகளுடைய பலவீனங்களை இயேசு கிறிஸ்து இப்பொழுது எடுத்து படுகிறார். சொஸ்தம். அல்லேலூயா. என் மகிமையை காண்பாய், கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். ஆமென். போய் அம்மா கிட்ட உட்காரு போ. அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு பாம்பு கடிச்சா டப்புன்னு செத்துறணும் இல்லையா? 4-5 பாம்பு கடிச்சும், அது பெரிய பாம்பு கடிச்சும் சாகாமல் தலைக்கு மேலே தண்ணி ஆனாலும் பைப்பில் தொங்கிக்கிட்டு இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்கிறா. ஹல்லேலூயா. அப்பா விஷம் என்ன ஆகும்? பச்சை தண்ணீராய் மறையும். ஆகவே மெய்யான தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. அதை ருசி பாருங்க. ருசி பார்த்தா அது புரியும். வெறும் பாயாசம்னு சொன்னால் ஒன்றும் புரியாது, நக்கி சாப்பிட்டா தான் தெரியும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ நெருங்கி பார்த்தா தான் புரியும். ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டலாம். இது கொப்பான இன்னொரு தீர்க்க தரிசனம். இந்த ஊழியத்தில் வந்த ஒரு சகோதரிக்கு ஒரு ப்ரப்போசல், ஒரு கல்யாணம். எத்தனையோ வயசு தாண்டி கல்யாணம் ஆகாமல் அவள் சொல்கிறா, அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறதில்ல, அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறதில்ல, அண்ணன் தம்பி கல்யாணம் பார்க்குறதில்ல, எனக்கு வயசு 34 ஆச்சு, நான் சம்பாதிச்சு மட்டும் கொட்டணும். ஒரு பிள்ளை கல்யாண தாகம் எடுத்து அவள் சொல்கிறா, வாய் விட்டு சொல்கிறா, இனி ஏசப்பா தான் வரன் பார்க்கணுன்னு. அப்படி கல்யாணம் பண்ணி வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அவங்க தான் யாரோ ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி குடித்தனத்தை ஆரம்பித்தார்கள். குடித்தனம் ஆரம்பிக்கிற அந்த நள்ளிரவு 12:30 மணிக்கு அந்த பிள்ளைகளிடத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அல்லேலூயா. அதாவது அவன் மணவாளன் வஸ்திரத்தை அவன் அவிழ்த்து போட்டுக்கிட்டு வேறு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கோவணமாக கட்டி, மாப்பிள்ளை கல்யாண மாப்பிள்ளை கோவணமாக கட்டி, அப்புறம் ஒரு துண்டை எடுத்து தலையில் விவசாயி மாதிரி கட்டிக்கிட்டு, பழைய ஓல்டு டேப்பர் ரெக்கார்டு, இப்போ டேப்பர் ரெக்கார்டு கிடையாது, எல்லாம் டேப்பில் பாட்டை போட்டு, ஒரு விற்கிறதனுடைய பாட்டை போட்டு, ஒரு நல்ல சட்டி, சட்டினா மீன் சட்டி, மீன் வைப்போம் பாருங்கள், மண் சட்டி, மண் சட்டியில் மீன் சமைக்கிறவங்க யாராக இருந்தால் கையை தூக்குங்க, விசேஷமாக பார்க்கட்டும். மண் சட்டியில் மீன் சமைக்கிறவர்கள் ஒரு 3-4 பேர். அவர்கள் புத்திசாலி, நாம் எல்லாம் முட்டாள்கள். மீன் சட்டியில் தான் என்ன செய்யணும்? மண் சட்டியில் தான் சமைக்கணும். போய் மண் சட்டியை வாங்கிட்டு போங்க. நீங்கள் வேட்டி சட்டை வாங்கிட்டு போகிற மாதிரி ஆளுக்கு ஒரு பானையை, மண் பானையை, மண் சட்டியும் வாங்கிட்டு போங்க சமைக்கிறதுக்கு. புருஷர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கட்டும். இந்த மண் சட்டியில் நெருப்பை போட்டு, அந்த கனலை போட்டு இடது கையில் பிடிச்சி இங்கே ஒரு வச்சுக்கிட்டு ஆட்டம், பசுநைட் ஆட்டம். அல்லேலூயா. போயும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே 12:30 மணிக்கு. அது உங்கள் ப்ராப்பர்சியை கேட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். நான் அப்போவே சந்தேகப்பட்டேன், இவன் நல்ல சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறான், நான் கரன்னு இந்த ரேடியோ பாக்ஸ் மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் பாருங்கள், நடுராத்திரி ஆடுறான் ஆட்டம் பாருங்கள். கேட்குதா? சத்தம் கேட்குதா? கேட்குது. அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிற? அதான் நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள். நான் காலையில் அம்மா விட்டு போகணுமா, இங்கே தங்கணுமா? நீ கர்த்தரை நம்புறியா, கர்த்தாக்களே நம்புறியா, விக்கிரகத்தை நம்புறியா, சுருவத்தை நம்புறியா, தேவனை நம்புறியா? தேவனை தான். அப்படின்னா அடுத்த வருஷம் உனக்கு 2 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் ஆகிய தேவன் கொடுக்க போகிறார். அவன் ஆடுறா என்ன, ஆட்டம் போட்டா என்ன, ஆண்டவருடைய அதிசயம் நடக்குன்னு சொல்லி ஸ்பீக்கரில் போன ஓட்டு ஒரு ஜெபம் பண்ணனா மொத்த அவி சுருண்டு போச்சு அன்னைக்கே. அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி. சரி, 2 பிள்ளைகளும் பிறந்தாச்சு. 2 பிள்ளைகளும் இருந்தாச்சு. குடும்பம் என்ன இருக்கும்? சட்டியும் பானியனா மூட்டிக்கிட்டு தான் கிடக்கும் இல்லையா? அப்புறம் சட்டியும் பானியும் மூட்டிக்கிட்டு தான் கிடக்கும். அப்போ அர்த்தம் என்ன? மாப்பிள்ளையும் முண்டாட்டினா அடிக்கடி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி மாப்பிள்ளையும் முண்டாட்டியும் பிற்காலம் ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு அடித்தடி ஆகி சண்டை ஆகி அவன் போய் என்ன பண்ணான்? விஷத்தை எடுத்து குடித்து விட்டான். வழக்கமாக பெண்களாக மிரட்டணும், தற்கொலை பண்ணிடுவேன். போலீஸுக்கு நான் வீடியோ அனுப்பிட்டு என்ன பண்ணுவேன்? தற்கொலை உன்னையும் அம்மாவையெல்லாம் பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க.
மிரட்டி. இதனால் ஆம்பளைங்க யாரும் பொம்பளைங்களை தொடுறதே கிடையாது. இப்போ யாரும் அடிக்கிறாங்களா? பொண்டாட்டி மாதிரிலாம் அடிக்கிற ஆம்பளைங்க இருந்தால், சிங்க ஆம்பளைங்க இருந்தால் கையை தூக்கலாம். யாரும் தூக்கம் இல்லையா? ரொம்ப திருந்திட்டீங்களோ? பெண் பிள்ளைகளை, அதாவது உங்கள் மனைவிமார்களை அடிக்கிற ஆம்பளைங்க இங்கே இருந்தால் கையை தூக்குங்கன்னு சொல்கிறேன். நீங்களே இல்லையா? எல்லாரும் திருந்தினா நாங்கள் போய் யாருக்கு உடையும் செய்கிறது? ஒரு சம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி தானே வந்தார். நீங்கள் எல்லாம் பரிசுத்தமாக நான் என்ன பண்ண முடியும்? சரி, மேலும் மேலும் பரிசுத்தமாகிறது ஜெபம் பண்ணிக்கலாம். ஓகே, ஹல்லேலூயா. ஆனால் அங்கே விஷத்தை அறிந்தினாள், வாயிலே